ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? நாளைக்கு எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் அந்த வீடியோஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட்டு. ஸோ அவுட்ஃபிட் வியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சான ஆக்சசரிஸ் வியர் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட் பர்ஃப்யூம் போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அண்ட் பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு காம்படிஷன் வேறு இருக்குது. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். அடுத்து பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி காலேஜ் ரீச் ஆயாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து அஸ் யூசுவல் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான். அப்படியே அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு விமென்ஸ் டேயில் வின் பண்ணவங்களுக்கும் இப்போ தான் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க எங்களுக்கெலாம். ஸோ அதையும் நாங்கள் அப்படி வாங்கிட்டு எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னால அந்த காம்படிஷனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்சுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்துட்டு அப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் பார்த்தா டான்ஸ் ஷோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இங்கிட்டு நாங்கள் வைப் பண்ணிவிட்டு செம்மையாக போச்சு அந்த டே ஃபுல்லாகவே. என்னால் நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல. மார்னிங் இருந்து நைட் வர செம்ம என்ஜாய்மெண்ட் போச்சு. பட் நைட் வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சு. பிகாஸ் என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குற லாஸ்ட் டே அதுதான். அவங்க எல்லாருமே அவங்களோட காலேஜ் லைஃப்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான்.